Recording in progress. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி. டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம், சங்கமம், சங்கமம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 3வது வசனம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் நீங்கள் இழந்து போனவைகளை திருப்பிக் கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்துரு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உண்டான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சரீர பலனை, சமாதானத்தை, பொருளாதாரத்தை திருடிக் கொண்டு தான் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் இவைகளுக்காக திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டி தேவ சமூகத்தில் கண்ணீரோடும் விண்ணப்பங்களோடும் இடைவிடாமல் பதில் வேண்டி ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கான நற்செய்தி கர்த்தரிடத்திலிருந்து இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்களின் சாம்பலின் அனுபவங்களை மாற்றுகிறார். சிங்காரத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். மேலும் உங்களின் துயரங்களை மாற்றி மகிழ்ச்சியை தந்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நாம் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டவர்களை குறித்து வேதத்திலிருந்து தியானிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே தாவீதின் பட்டணமாகிய சிக்லாகுவை அமலேக்கியர் கொள்ளையடித்து அதை சுட்டெரித்து விட்டு அங்கிருந்த மக்களை சிறைப்பிடித்து போய்விட்டனர். இதையறிந்த தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுவதற்கு பலனில்லாது போகும் மட்டும் அழுதார்கள் என்று வாசிக்கின்றோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனத்தில் தாவீது தேவ சமூகத்திற்கு சென்று தன் நிலைமையை தேவனிடத்தில் முறையிடுகிறான், ஆலோசனையும் கேட்கிறான். அப்பொழுது கர்த்தர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அந்தபடியே 19வது வசனத்தில் வாசிக்கின்றோம், கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைபடாமல் தாவீது திருப்பிக் கொண்டான் என்று. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையிலும் இதே போன்று எதிராளியாகிய சத்துரு உங்களின் ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை, சுகத்தை, பலனை, நன்மைகளை கொள்ளையாடி விட்டானே என்றும், இனி எப்படி பிழைப்போம், வெறுமையாய் எல்லாம் இருக்கிறதே என்றும் உங்களில் பலனில்லாமல் போக மட்டும் அழுது கொண்டிருக்கிறீர்களா? தெய்வ சமூகத்தில் நீங்கள் இதுநாள் வரையில் கேட்டவற்றிற்கு பதில் இன்றைக்கு கடந்து வருகிறது. சகலமும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் செயல்களில் வல்லவர். ஆகவே நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் விரைவில் திருப்பிக் கொள்ளும்படி உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலும் சாம்பலின் அனுபவத்துடனும் ஒடுங்கின இருதயத்துடனும் துயரத்துடனும் என்றைக்கு விடுதலை கிடைக்கும் என் துயரங்களுக்கு என்று ஏக்கத்துடன் இருக்கிறவர்களே, இன்றைக்கு இயேசு உங்களை சந்திக்க வருகிறார். உங்களை சீர்படுத்துவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் இயேசுவை விசுவாசிங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32:8. பிரியமானவர்களே, தேவன் எம்மை 2 விதமான வழிநடத்தல்களின் மூலம் நடத்துகிறவராக இருக்கின்றார். முதலாவதாக, அவர் தமது கண்களினால் எம்மை வழி நடத்துகின்றார். என் கண்களினால் நான் உன்னை நடத்துவேன் என்பதன் பொருள் நான் உன்னை கவனித்து அன்புடன் நடத்துவேன் என்பதாகும். எம்மை மென்மையாகவும் அன்பாகவும் வழி நடத்த வேண்டும் என்பதே தேவனின் வாஞ்சையாகும். இவ்விதமாகவே ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை நடத்தி செல்கின்றான். கர்த்தரே எம் நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன, அவைகள் எனக்கு பின் செல்கின்றன என்று அவர் கூறுகின்றார். இரண்டாவதாக, அவர் தம் அன்பான கரத்தினால் எம்மை நடத்தும் போது நாம் அதற்கு இணங்கி ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் ஒரு குதிரையையோ கழுதையையோ நடத்தி செல்லப்படுவது போல அவர் எம்மை கோலினாலும் கடிவாளத்தினாலும் வழி நடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒருவர் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்யும் போது அது வலதுபுறமாக திரும்ப வேண்டுமாயின் அதை திருப்ப விரும்பும் திசைக்கு எதிர்ப்புறத்தில் சவுக்கால் அடிக்க வேண்டி இருக்கும். அதுபோல சிலர் தங்களுக்கு வியாதியோ அல்லது ஏதாவது போராட்டமோ ஏற்பட்ட பிறகே தேவனை தேட ஆரம்பிக்கின்றார்கள். ஆகையால் நாம் எம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்போமாக. நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தால் அவர் எம்மை அன்பாகவும் தயவாகவும் மென்மையாகவும் வழிநடத்த தவறமாட்டார். இன்று உணர்வடைந்து அவரை துதிப்போமாக. தேவனுடைய வழிநடத்தலுக்கு எம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொள்வோம். அவருடைய தயமான வழிநடத்தலுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் எப்போதும் நடக்க வேண்டும். சுயசித்தம், தன்னலம், கீழ்ப்படியாமை போன்ற சுபாவங்கள் எம்மிலிருந்து கிரியை செய்யாதபடி எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவன் அவருடைய கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களை சரியான வழியில் நடத்துபவராக இருக்கின்றார். கர்த்தருக்கு செவி கொடுத்து நடக்கிற இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.